எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சேன். ஸோ குழந்தைங்களுக்கு லஞ்சுக்காக நான் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கேன். அதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக சிக்கன் வறுவல் பண்ணுறேன். அதுக்கு நான் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக சோம்பும் கொஞ்சமாக பிரெஞ்சி இலையும் 2 பட்டை அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வேறு எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. பார்த்தீங்கன்னா ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 2 பிரிஞ்சில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயத்தை ஒரு 20 சின்ன வெங்காயத்தை உரித்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு சிக்கன் சமைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட கலந்துக்கலாம். இது கூட போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நான் ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம கழுவி போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் வந்து நமக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 குட்டி குட்டி தக்காளி 3 தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த உப்பு இந்த சிக்கனுக்கும் போதுமானதாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அதிகமாக சிக்கன் குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எடுத்துருக்கிற சிக்கனுக்கு இந்த உப்பே போதும். இதை நல்லா வதக்கிக்கிட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கினேன். இப்போ நான் சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி. ஸோ இதையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான தூள் ஆட் பண்ண போகிறேன். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 1.5 ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நான் தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல. தண்ணி ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக சிக்கன் நமக்கு வேகிறப்ப கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ இந்த தண்ணியே இது போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் நான் செய்ய போகிறேன். பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சோன்னா நமக்கு ஒரு சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடும். சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு குக் ஆகிடுச்சு பாருங்கள். நான் எந்த தண்ணி ஆட் பண்ணல. நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணி கொஞ்சம் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக பெப்பர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பெப்பர் வேணான்னா நீங்கள் விட்டலாம். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் பெப்பர் ஆட் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லித்தழையை கட் பண்ணி தூவி இறக்கணும்னா சூப்பரான டேஸ்டான சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் ரசத்துக்கு பிரியாணிக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மல்லித்தழையை பரப்பரன்னு தூவி அழகாக இறக்கிடலாம். நீங்களும் இது மாதிரி சிக்கன் வீட்டில் ட்ரை பண்ண பாருங்கள். ரொம்ப எமர்ஜென்சியாக ரொம்ப சீக்கிரமாக குக் பண்ணிடலாம். ஸோ நான் ரொம்ப எமர்ஜென்சியாக அவசரமாக செஞ்சுருக்கேன்.
நீங்களும் இதேமாரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போகிற வீடியோலாம் உங்களை ரீச் ஆகும். ஸோ இது வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெசிபி நான் செஞ்சு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சூப்பரான சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.